எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஃப்ரம் சீரிஸோடைய சீசன் 2 தான் பார்க்க போறோம். சீசன் 1 பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த சீசன் 2 வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். போன சீசன்ல ஒரு மர்மமான டவுன் ஒன்று, அதுல இருக்கிறவங்களால வெளியே தப்பிச்சு போகவே முடியல. அதுவும் நைட் டைம் ஆயிடுச்சுன்னா மனுஷ ரூபத்துல இருக்கிற பயங்கரமான மிருகங்கள் வந்து அவங்கள அட்டாக் பண்ணுது. இந்த கிராமத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஜேடும் ஜிம்ன்றவரும் ஒரு ஆண்டனாவை மேன்ஷன் மேல கட்டி ரேடியோ மூலியமா வெளி உலகத்துல இருக்கிற ஆளுங்க கூட பேச முடியுமான்னு பாக்குறாங்க. அதே மாதிரி கான்டாக்டும் கிடைக்குது. அதுல பேசுறவரு உன்னோட ஒய்ஃப் டாபிதா அந்த பள்ளத்தை தோண்டி இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஜிம்மோட ஒய்ஃப் டாபிதா வீட்டோடைய பேஸ்மெண்ட்ல பள்ளம் தோண்டிக்கிட்டே போறாங்க. கரண்ட் எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க பார்த்தா அவங்க தோண்டிக்கிட்டு இருந்த பள்ளம் திடீர்னு உடஞ்சி கீழே விழ ஒரு குகை மாதிரியான இடத்துக்கு வராங்க. அங்க விக்டர் இருக்காரு. இது அந்த கிரியேச்சர்ஸ் தூங்குற இடம், நம்ம இங்க இருக்க கூடாதுன்னு வேகமா அங்க இருந்து அவங்க தப்பிக்க எங்க நம்ம ஷெரீஃப் சாராவை கூட்டிட்டு காட்டுக்குள்ள எங்க இருந்து தப்பிக்க ஏதாவது வழி கிடைக்குமான்னு தேடி போகும்போதுதான் அங்கேயும் நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபாரவே ட்ரீக்குள்ள நம்ம ஷெரீஃப் போறாரு. போனவரு ஒரு வித்தியாசமான குட்டி கிணத்துக்குள்ள மாட்டிக்கிறாரு. இந்த விஷயங்களை தான் சீசன் 1ல பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சும்மா வேற லெவல் சீரிஸ். அதோட நீங்க வந்திருக்கிற உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் கொடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம சீசன் 2ஓட கதைக்குள்ள போகலாம். சீசன் 1 எங்க இருந்து முடிஞ்சதோ அங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த கிணத்துக்குள்ள ஷெரீஃப் மாட்டிக்கிட்டு தப்பிக்கிறதுக்கு காட்டு கத்துறாரு. அவ திடீர்னு கிணத்துக்கு மேல ஏதோ ஒரு குரல். கிணத்துக்குள்ள இருக்கிற நீ வெறும் இல்யூஷனா இல்ல உண்மையிலேயே ஆளா? உன நம்ம ஷெரீஃபும் இல்ல நான் உண்மையான ஆளுதான் அப்படின்னா ஓகே, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்க ஷெரீஃபும் கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல உடனேயுமே கிணத்துக்கு மேல இருந்து ஒரு கயிறு ஒண்ணு கீழே இறங்குது. இதை பிடிச்சி ஷெரீஃபால ஈஸியா மேல வந்துட முடியும். அவரும் ஏற ட்ரை பண்றாரு. ஆனா அவர் கண்ணுக்கு அவரோட பையனோட இல்யூஷன்லாம் வர ஆரம்பிச்சு ஏறவே முடியல. ஆனா இருந்தாலும் மனசை கண்ட்ரோல் பண்ணி ஒரு வழியா மேல ஏறி வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு வயசான ஒல்லியா இருக்கிற ஒரு ஆளு கைகள் கட்டப்பட்டு இருக்காரு. 2 கையும் லாக்ல இருக்கு. எப்படி கயிறை உள்ள போட்டிருப்பாரு? இந்த ஆளா நம்மள காப்பாத்தினது அப்படின்னு ஷெரீஃப் புரியாம அவரை பாக்குறாரு. இந்த நேரத்தில் நம்ம டாபிதா வந்து விக்டர் கூட தானே இருக்காங்க. அவங்க இந்த டவுனுக்கும் கீழே இருக்கிற ஒரு குகை மாதிரியான இடத்துல இருக்காங்க. கையில டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு அப்படியே மெதுவா அந்த குகையை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. அதோட விக்டர் வந்து இந்த குகையில தான் அந்த கிரியேச்சர் தூங்கிக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்ல அவர் சொன்ன மாதிரியே நிறைய அந்த ஆவிகள்லாம் அமைதியா தூங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம எதுவும் பேசக்கூடாது, அமைதியா இந்த இடத்த விட்டு சீக்கிரமா கிளம்பி போகணும்னு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டாபிதா வந்து ஒரு சூட்கேஸை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல ஒரு வெட்டிங் ட்ரெஸ் இருக்கு. அதோட இந்த குகையில நிறைய பொருட்கள் கடிகாரங்கள்லாம் இருக்கு. அதுவும் ஒரு பொம்மை இருக்கு. அந்த பொம்மைய பார்த்த உடனே அவ்வளவுதான், விக்டர் ஒரு மாதிரி உட்காந்துடுறாரு. அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பையன் சொன்ன வழி மாதிரி இது இல்லையே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாரு. ஆனா இருந்தாலும் டாபிதா விக்டரை வந்து சமாதானப்படுத்தி தொடர்ந்து அவங்க போய்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம 7 ஸ்டோன் விளையாடுவோம்ல, கல்லை அடிக்க வச்சு, அந்த மாதிரி கல்லை வித்தியாசமா அடிக்க வச்சு இன்னொரு ஒரு உருண்டையான கல்லால யாரோ தட்டி விடுறாங்க. அதோட இந்த குகையிலேயே ஜெயில் மாதிரியான ஒரு செட்டப் இருக்கு. அதுல முழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கிரியேச்சர் ஒன்னு பயங்கரமா கத்த அதோட சவுண்டை கேட்டு மற்ற கிரியேச்சர்லாம் அவ்வளவுதான் விக்டரையும் டாபிதாவையும் கண்டுபிடிச்சு அவங்கள பிடிக்க வந்துகிட்டு இருக்குங்க. இவங்களும் வேகமா தப்பிக்கணும். அப்பதான் தண்ணி உள்ள வரத்தை பாக்குறாங்க. வாட்டர் வந்து இந்த குகைக்குள்ள வெளியே இருந்து தான் உள்ள வரணும். அந்த வாட்டரையே இவங்க ஃபாலோ பண்ணி ஒரு வழியா அந்த குகையை விட்டு வெளியே வந்து காட்டுக்குள்ள பத்திரமான இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல டவுன்ல ஒரு பஸ் வருது. அதுல ஒரு 25 பேர் இருப்பாங்க. இவங்களும் வழி மாறி தான் இந்த டவுனுக்கு வந்திருக்காங்களே. இந்த டவுனை பத்தி இன்னும் அவங்களுக்கு தெரியல. ஆனா அந்த பஸ்ல இருக்கிற வில்லியம் அப்படின்ற ஒருத்தருக்கு நம்ம இங்க வந்திருக்க கூடாதுன்னு பயங்கரமா பயப்படுறாரு. ஒரு ரகலையே ஆகுது. அதனால பஸ்ஸை நிப்பாட்டி எல்லாரும் வெளியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வராங்க. நம்ம ஷெரீஃபோட பையன் போயிட்டு இந்த டவுனு எந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்றாரு. ஆனா யாரும் நம்புற மாதிரி இல்ல. அதுவும் இந்த பஸ்ஸை ஓடிட்டு வந்த ஒரு லேடி டிரைவர் ஒருத்தங்க, பசங்களா சீக்கிரம் டைம் ஆச்சு வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கரெக்டா இந்த நேரத்துல தான் ஜூலி வந்து இந்த மாதிரி எங்க அம்மா வந்து பேஸ்மெண்ட்ல மாட்டிக்கிட்டாங்க, ஃபுல்லா கட்டைகள்லாம் உடஞ்சி மூடிடுச்சு, எங்க அப்பாவால மட்டும் இதை தனியா பண்ண முடியாது, ஹெல்ப்புக்கு யாராவது வாங்கன்னு சொல்ல அந்த பஸ்ல வந்த 25 பேர்ல கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்றதுக்கு வராங்க. எல்லாருமே சேர்ந்து அந்த பேஸ்மெண்ட்டை மூடி இருக்கிற கட்டைகளை எடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அப்ப திடீர்னு அந்த வீடே இடிஞ்சு விழுந்து நம்ம ஜிம்மு மட்டும் இல்லாம ஹெல்ப் பண்ண வந்த ஆட்கள்னு எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. ஜூலி ரொம்ப கஷ்டப்பட இந்த டவுன்ல டாக்டர் கிறிஸ்டி இருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவங்களும் இந்த பஸ்ல தான் வந்திருக்காங்க போல. கிறிஸ்டி அவங்க ஃப்ரெண்டை பார்த்து 2 பேருமே ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்து இந்த கட்டைகளெல்லாம் நகர்த்தி உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற ஜிம்மு மற்ற ஆளுங்களை காப்பாற்றணும்னு ட்ரை பண்றாங்க.
அந்த டிரைவர் லேடி இங்க பாருங்க டைம் ஆயிடுச்சு, நாங்க வேணா பஸ்லயே வெளியே போய் உதவிக்கு ஆளுங்களை கூட்டு வரோம்னு சொல்ல மேன்ஷனுடைய லீடரான டோனாவும் இந்த டவுன் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு எவ்வளவு சொன்னாலும் அந்த லேடி கேட்கற மாதிரி இல்ல. கடுப்பாகி ஷார்ட் கன்னை எடுத்து அந்த பஸ்ஸோடைய டயரை ஷூட் பண்ணி பஞ்சர் ஆக்கிடுறாங்க. இதை பார்த்து நிறைய பேர் பயந்து ஓடுறாங்க. மற்ற ஆட்கள் எல்லாம் இவங்க அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள பத்திரமா வைக்கிறாங்க, ஏன்னா நைட் ஆக போகுது. அவ்வளவு சீக்கிரத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிற ஜிம்மு மத்தவங்கள காப்பாற்ற முடியாது. அதனால தார்பாய் வச்சு எல்லாரையும் க்ளோஸ் பண்ணி மூடி இவங்க சத்தம் போடாம இருந்தாங்கன்னா அந்த கிரியேச்சர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கலாம். ஜூலியா அவங்க அப்பா கிட்ட அப்பா பத்திரமா இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு மற்ற எல்லோருமே பாதுகாப்பான இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள தான் எல்லாரும் அமைதியா இருக்காங்க. புதுசா வந்த ஆட்களுக்கெல்லாம் இந்த டவுன் ஆளுங்க பைத்தியக்காரங்க போல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நம்ம டோனாவும் புரிய வைக்க ட்ரை பண்றாங்க, யாரும் கேட்கற மாதிரி இல்ல. இங்க அந்த வீடு இடிஞ்சு விழுந்து நம்ம ஜிம்மு மற்ற ஆட்கள்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, நைட் டைம்ன்றதுனால எல்லாரும் அமைதியா இருக்கணும். சவுண்டு போட்டாங்கன்னா அவ்வளவுதான், அந்த கிரியேச்சர்ஸ் உள்ள வந்து இவங்கள காலி பண்ணிடும். ஆனா அந்த பஸ்ல வந்த நிறைய பேர் வந்து இன்னும் வெளியே தான் இருக்காங்களே. நம்ம ஷெரீஃபோட பையனுடைய கேர்ள் ஃப்ரெண்டான ஃபாத்திமா வந்து சீக்கிரம் எல்லாரும் உள்ள வாங்கன்னு காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க யாரும் அதை கேட்கலையா. அந்த கிரியேச்சர்ஸ் அவங்கள காலி பண்ணிடுது. நம்ம ஷெரீஃபோட பையனும் ஃபாத்திமாவும் ரூம்குள்ள சேஃபா போயிடுறாங்க. அந்த கிரியேச்சர்ஸும் விண்டோவுக்கு வெளியே நின்றுக்கிட்டு உங்களையும் நாங்க நேரம் வரும்பொழுது காலி பண்ணுவோம்னு சொல்லுது. ஃபாத்திமா கடுப்புல அப்படியே கோவமா திட்டுறாங்க அந்த கிரியேச்சர்ஸை பார்த்து. எங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ஒரு ஆளு, அவரும் பஸ்ல வந்தவர் தான். அவரு வந்து இங்க பாருங்க எங்களை இங்கேயே அடிச்சு வைக்க முடியாது உங்களால, நான் வெளியே தான் போக போறேன்னு கதவை திறக்க ட்ரை பண்ணும் பொழுது நம்ம கென்னி கன் பாயிண்ட்ல பிடிக்கிறாரு. ஆனா அந்த கன்னை பிடுங்கி கென்னி தலையிலேயே இவர் வைக்கிறாரு. நல்ல வேலையா அந்த நேரத்துல வெளியே அந்த பேய்கள் சவுண்டு போட என்ன சத்தம்னு திரும்பி பாக்குற அந்த கேப்ல கன்னை பிடுங்கிட்டு நம்ம டோனா ஷார்ட் கன்லயே ஒரு போடு போடுறாங்க. அவ்வளவுதான், ஆள் அங்கேயே அடங்கி உட்கார்றாரு. வெளியே ஒரு கிரியேச்சரு அது சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அது அந்த பஸ்ஸுக்குள்ள போகுது. பார்த்தா அந்த பஸ்ஸுக்குள்ள வந்தவங்கள 2 வயசான கப்பல் இன்னமும் அந்த பஸ்ஸுக்குள்ள தான் இருக்காங்க. அவங்கள இந்த மான்ஸ்டர் பயங்கரமா முகத்தை காட்டி காலி பண்ணுது. எங்க நம்ம ஷெரீஃப் வெளியே வந்து கட்டி போட்டு இருக்கிற அந்த பர்சனை பாக்குறாரு. யோ யார் நீன்னு சொல்லி கேட்க, என்னோட பேரு மார்டின், நான் மரைன்ல வேலை செஞ்சிருக்கேன். நானும் இந்த டவுன்ல வந்து மாட்டிக்கிட்ட ஒரு ஆளு. அங்கிருந்து தப்பிக்கணும்னு காட்டுக்குள்ள ஒரு மரத்தோடைய ஓட்டைக்குள்ள உள்ள வந்தேன். பார்த்தா இங்க வந்து இது கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஷெரீஃபுக்கு புரியல, எதுகிட்ட மாட்டிக்கிட்ட, அது சொன்னா உனக்கு புரியாது. நைட் டைம்ல வர அந்த கிரியேச்சர்ஸை விடவே இது ரொம்ப ரொம்ப மோசமானது. என்னை இங்கேயே வச்சு துன்புறுத்திக்கிட்டு இருக்கு, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு, என்ன கொன்னு போட்டுரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஷெரீஃப் முடியாதுன்னு மார்டினை காப்பாத்த ட்ரை பண்றாரு. அப்பா மார்டின், உன்னோட ஒய்ஃப் ஆபி சொன்னது சரியா இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? ஒருவேளை இது எல்லாமே கனவா இருந்தா? இது எப்படி உனக்கு தெரியும்னு ஷெரீஃபுக்கு ஒன்னும் புரியல. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு மியூசிக் சவுண்ட் கேக்குது. பேலட் டான்ஸ் ஆடுற ஒரு லேடி அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சின்ன சவுண்ட் பாக்ஸ் அது. அந்த மார்டினோ இந்த சவுண்ட் கேக்குது அப்படின்னா அது வரப்போகுதுன்னு அர்த்தம், நீ சீக்கிரம் தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லியும் ஷெரீஃப் கேட்கற மாதிரி இல்ல. அந்த மார்டினை காப்பாத்த ட்ரை பண்ணும்போது தான் மார்டினோட கையில உள்ளுக்குள்ள ஏதோ புழு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த மியூசிக்கும் சவுண்ட் ஸ்டாப் ஆன உடனேயுமே அந்த மார்டின் ஆல்ரெடி நம்ம ஷெரீஃப் கையில அடிபட்டு இருக்கும், ரத்தம் வந்திருக்கும். அந்த ரத்தத்துல இந்த மார்டின் அவரோட ரத்தத்தை கலந்து விட்டு இனிமே ஏன் ரத்தம் உன்னோட ரத்தமும் தான் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து தப்பிக்க சொல்றாரு. அதோட அந்த மார்டின் அங்கேயே இறந்தும் போயிடுறாரு. அந்த இடத்துல ஒரு டார்ச் மாதிரி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை கையில எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போகலான்னு பார்த்தா டக்குன்னு அவரு கிணறு மாதிரியான ஒரு செட்டப்ல தானே இருந்தாரு. இப்போ வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி தோணுது. அதுவும் நைட் டைம் அந்த கிரியேச்சர்ஸ் வந்துரும்ட்டு இவர் வேக வேகமா அங்க இருந்து தப்பிச்சு போறாரு. எங்க நம்ம விக்டரும் டாபிதாவும் குகையில இருந்து தப்பிச்சு போனாங்கல்ல, அவங்க காட்டுக்குள்ள ஒரு கண்டெய்னரை பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்களால சேஃபா இருக்க முடியுமான்னு தெரியாது, ஏன்னா இவங்க கிட்ட டைல்ஸ்மேன் கல் இல்ல. ஆனா இருந்தாலும் ட்ரை பண்ணுவோன்னு உள்ள போறாங்க. ஆக்சுவலா நம்ம விக்டர் வந்து முதல்ல இந்த டவுன்ல வந்து மாட்டும் பொழுது அவரு ரொம்ப சின்ன பையன், அவருடைய அம்மா கூட தான் வந்தாரு. இந்த விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப டாபிதா கூட இந்த இடத்துல இருக்கும் பொழுது டக்குன்னு வெளியே ஏதோ ஒரு சவுண்டு, என்னடான்னு பார்த்தா அங்க வந்தது நம்மளோட ஷெரீஃப் தான். நல்ல வேளையா ஷெரீஃப் கிட்ட அந்த டைல்ஸ்மேன் கல் இருக்கு. சரி உள்ள கூப்பலான்னு பார்த்தா தூரத்துல அந்த வில்லியம்ன்ற பையன் பஸ்ல வந்தார்ல, அந்த பையன் வந்துகிட்டு இருக்காரு. அவரையும் காப்பாத்தி உள்ள தூக்கி போட்டுறாங்க. டைல்ஸ்மேன் கல் இருக்கிறதுனால இவங்க சேஃபா இருக்கலாம். அதோட அந்த வில்லியம் பையன் மூலியமா 25 பேர் பஸ்ல புதுசா வந்தாங்க, வீடு இடிஞ்சு போனது இப்படின்னு டவுன்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாள் ஆகுது. அந்த கண்டெய்னரை விட்டு இவங்க வெளியே வராங்க. அப்ப நம்ம ஷெரீஃப் அவரோட கையை செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த மார்டினுக்கு கையில புழு போன மாதிரியே இவர் கையிலயும் ஏதோ ஒண்ணு இருக்கு. நமக்கு என்ன ஆச்சுன்னு ஷெரீஃபுக்கு ஒன்னும் புரியல. ஆனா அதை யாருக்கிட்டையும் சொல்லாம இவங்க எல்லாருமே டவுனை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ நம்ம ஷெரீஃப் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மிரர்ல அவரோட அடிப்பட்ட காயத்தெல்லாம் பார்க்கறாரு. ஆனா இப்ப அந்த புழு மாதிரி இருந்தது காணோம். அதோட அவரோட முகத்தை கண்ணாடியில பார்க்கும் பொழுது கொஞ்சம் வயசான மாதிரி அவருக்கு தோணுது. ஸோ அதுக்கப்புறமா ஷெரீஃப் வந்து அவரோட பையனை மீட் பண்றாரு. அந்த பையனோட பேர் வந்து எலிஸ். அவரும் இந்த மாதிரி சாராவும் உங்க கூட தானே இருந்தா, என்ன பண்ணீங்க சாராவா அப்படின்னு சொல்லி கேட்க நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்துக்குள்ள போனா வேற ஒரு இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த எலிஸ் நம்புற மாதிரி இல்ல. எங்க வீடு இடிஞ்சு விழுந்து மாட்டிக்கிட்டு இருந்த ஜிம்மை காப்பாத்தி கொண்டு வந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. அதோட ஜிம்முக்கு சந்தோஷம் என்னன்னா அவரோட ஒய்ஃப் டாபிதாவுக்கு எதுவும் ஆகல. அவங்களும் இந்த மாதிரி பேஸ்மெண்ட்டுக்கு அடியில ஒரு கொகை இருந்தது, அந்த கொகை வழியா வெளியே தப்பிச்சு வந்தோம்னு சொல்றாங்க. எங்க அந்த ஜேடு இருக்காருல, அவரு கண்டுபிடிச்ச அந்த போட்டோ, அந்த போட்டோல நீங்க தான் இருக்கீங்க விக்டர் அப்படின்னு விக்டர் கிட்ட ஏதாவது விஷயம் தெரியுமான்னு கேட்டா விக்டர் எதுவும் சொல்லாம அங்க இருந்து போறாரு. அப்புறம் காட்டுக்குள்ள நம்ம கென்னியும் ஷெரீஃபோடைய பையனான எல்லிஸும் ஒரு பொண்ணு தலையில ஒரு பெரிய கம்பி இறங்கி மரத்தோட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா பார்த்தா அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்காங்க. ஸோ அதனால அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு வேகமா டாக்டரான கிறிஸ்டியை கூட்டிட்டு வராங்க. அதோட அந்த இடத்துக்கு ஷெரீஃபும் வராரு. எல்லாருமே சேர்ந்து ஃபர்ஸ்ட் அந்த கம்பியில மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணை வெளியே எடுக்கணும். அப்படி முயற்சி பண்ணும் பொழுது அந்த பொண்ணு அப்படியே இறந்து போயிடுறாங்க. அதோட அந்த பொண்ணோட பேரு கெல்லியா. அவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவரோட பேரு பிரையனா. இதை கேட்டு நம்ம ஷெரீஃப் ஷாக் ஆகுறாரு. எங்க நம்ம டாபிதா இருக்காங்களே, அவங்க பையன் ஈத்தனை கூப்பிடலான்னு போனா அந்த பையன் கல்லாலேயே வித்தியாசமா ஆளு கட்ட இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் அவங்க அந்த கொகையில பார்த்திருப்பாங்க. உடனே பயந்து போறாங்க. ஈத்தன் உள்ளவான்னு கூப்பிடும்போது தான் வெளியே 2 குழந்தைகளுடைய பேய் உருவம் மாதிரி டாபிதா கண்ணுக்கு மட்டும் தெரியுது. அவர் நம்ம ஷெரீஃப் வந்து மேன்ஷனுடைய லீடரான டோனா கிட்ட வந்து இங்க நடக்கிற விஷயங்கள்லாம் ஏதோ கோஇன்சிடென்ட் மாதிரி தெரியல, இங்க வரவங்களும் ரேண்டமா வரல, நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறதுக்கு வர மாதிரியே தோணுது. டோனாவும் என்ன ஆச்சுன்னு கேட்கும் போதுதான் நான் போர்ல இருக்கும் பொழுது என்னோட ஃப்ரெண்டு பிரையன் கெல்லி என் முன்னாடியே உயிரை விட்டான். இப்போ ஒரு பொண்ணு இறந்து போனா, அந்த பொண்ணோட பேரு கெல்லியா, பாய் ஃப்ரெண்டோட பேரு பிரையனா. இந்த பொண்ணும் என் முன்னாடி தான் இறந்து போனா அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க நடக்கிற எதுவுமே கோஇன்சிடென்ட் கிடையாது, ஏதோ ஒன்று நடக்க வைக்குதுன்னு சொல்றாரு. அப்புறம் கென்னி இருக்காருல்ல, அவரு வந்து சர்ச்சோடைய பேஸ்மெண்ட்டுக்கு போகலான்னு பொழுது அங்க சாரா இருக்காங்க. ஸோ அந்த ஃபாரவே ட்ரீ மூலியமா சாரா டெலிபோர்ட் ஆகி இங்க தான் வந்திருக்காங்க போல. அவங்க கென்னியை பார்த்து ஹாய் கென்னி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உடனே கென்னி என்ன பண்ணுறாருன்னா வெளியே வந்து நம்ம ஷெரீஃப் கிட்ட விஷயத்த சொல்ல அவரும் வந்துட்டு சாராவை பார்க்குறாரு. அப்படியே கென்னியை பார்த்து நான் சாரா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீ மேலே வெயிட் பண்ணுன்னு சொல்ல கென்னியும் எது நான் மேலே போகணுமா, நான் தான் சொல்கிறேன்ல முக்கியமான விஷயம்னு போ அப்படின்னு கென்னியை அனுப்பி விடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா சாராவுடைய கை விலங்க அவுத்து விட்டு சாரா அந்த மர பொந்துக்குள்ள என்ன சொன்ன போன உடனேமே நான் ஒரு கிணத்துக்கு அடியில் மாட்டிக்கிட்டேன் தெரியுமா, அங்கிருந்து தப்பிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு, என் பின்னாடியே வரேன்னு சொன்ன, நீ எங்க போன? ஐயோ நானும் உங்க பின்னாடி தான் வந்தனே, ஆனா நான் ஸ்ட்ரைட்டா இந்த சர்ச்சோடைய பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டேன். அப்பயே நான் வெளியே வந்திருப்பேன், ஆனா மக்கள்லாம் என் மேல கோவமா தானே இருக்காங்க, அதான் பயந்துகிட்டு இங்கேயே இருக்கேன். ஆனா சாரா அதுக்குள்ள போனா தப்பிக்க முடியும்னு உனக்கு யார் சொன்னது? ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிற ஒரு பையன் ஒருத்தன், அவன் அந்த கிரியேச்சர் மாதிரிலாம் கிடையாது, மேபி அவனும் நம்மள மாதிரி மாட்டினா ஒருத்தன் தான் போல, அவன் தான் அந்த மரத்துக்குள்ள போங்க நீங்க தப்பிக்கலான்னு சொன்னான். உடனே ஷெரீஃபும் சரி ஓகே நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே சாராவும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இங்க என்னால எப்படி வாழ முடியும்னு நினைக்கிறீங்க, ஏன்னா எல்லா மக்களும் என் மேல கோவத்துல இருக்காங்க. இதை கேட்ட ஷெரீஃபும் நான் ஒரு வழி பண்றேன் அப்படின்னு நேரா மேல போய் கென்னி கிட்ட இங்க பாரு, சாரா ஒன்னும் சாதாரண ஆளு கிடையாது, அவ ரொம்ப யூனிக்கானவ, சாராவுடைய காதுகளுக்கு சில குரல் எல்லாம் கேக்குது, அந்த குரல் மூலியமா நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியும், சோ அதனால சாரா நமக்கு ஹெல்ப் பண்ணுவா, அவளை நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ஷெரீஃப் நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா, அவ தன்னுடைய சொந்த அண்ணனையே கொன்னு இருக்கா அப்படின்னா நம்மளெல்லாம் கொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், நான் சொல்றத கேளுங்க, எப்படி அந்த குடிகாரம் பிராங்க நம்ம போட்டு கொல்லணுமோ அதே மாதிரி இவளையும் பாக்ஸ்ல தான் அடைக்கணும் அப்படின்னு இவர் சொல்லும் பொழுது டக்குன்ட்டு நம்ம ஷெரீஃபோட உடம்பு ஒரு மாதிரி ஆகுது, அவரு கையில புழுக்கள்லாம் ஓடுற மாதிரி தெரியுது. ஸோ உடனே வந்து டாக்டர் கிறிஸ்டி கிட்ட போக அவங்களும் செக் பண்றாங்க, இவரும் இல்லை என்ன சிலந்தி பூச்செல்லாம் கடிச்சது அதான் அப்படின்னு சொல்லி கடிப்பட்ட இடத்தெல்லாம் காட்டுறாரு. அதோட கையில் இருக்கிற ஒரு காயத்தை பார்க்குறாங்க, இது எங்கே அடிப்பட்டதுன்னு கேட்கும் பொழுது அவரு இல்லை நான் மரக்கிளைகளில் கிழிச்சுக்கிட்டேன், ஆனால் உண்மையிலேயே அந்த அடிப்பட்ட காயத்தில் தான் மார்ட்டின் அவரோட ரத்தத்தை கலந்து என் ரத்தம் இனிமேல் உன்னோட ரத்தம்னு சொல்லியிருப்பாரு. எங்கள் பாரில் ரொம்ப சோகமாக அந்த பஸ்ஸை ஓட்டிட்டு வந்த லேடி டிரைவர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஜேடோ அங்கே வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க அந்த வில்லியமும் கத்தனா நம்ம இங்கே வரக்கூடாதுன்ட்டு, நான் தான் தேவையில்லாமல் ஓட்டிட்டு வந்து இந்த டவுனில் நிப்பாட்டிட்டேன்,
மாட்டிக்கிட்டேன். உடனே ஜேடும் அந்த வில்லியம் எப்ப இதை சொன்னா, நீங்க அந்த மரத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடியா இல்ல அந்த குறுக்க விழுந்த மரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் சொன்னான் அப்படின்னா ரொம்ப லேட்டுங்க, அந்த மரத்தை பார்த்துட்டீங்கன்னாவே அவ்வளவுதான், இங்க நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம ஜேடு தைரியம் கொடுக்குறாரு. இந்த நேரத்துல நம்ம ஜிம்மு வந்துட்டு அவரோட ஒய்ஃப் டாபிதா கிட்ட, இங்க பாரு நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், இங்க இருக்கிற எல்லோருமே ஒரே மாதிரி தான் திங்க் பண்றோமே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ட்ரெஸ் எல்லாம் பிரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆர்வ கோளாறு குறுக்க வந்து ட்ரெஸ் வாங்க ட்ரை பண்றாரு. உனக்கெல்லாம் கிடையாதுப்ப அப்படின்னு விரட்டி விடுறாங்க. அந்த ஆர்வ கோளாறு செம்ம கடுப்புல அங்க இருந்து போறாரு. இதை டாபிதாவும் ஜிம்மும் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜிம்மு தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அந்த ரேடியோவை நாங்க செட் பண்ணோம், அதுல ஒரு ஆளு பேசினாரு, அவனுக்கு என் பேர் தெரிஞ்சிருக்கு, அதோட நீ தோன்ற அந்த பள்ளத்தை பத்தியும் அவனுக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு நினைக்கிறேன், யாரோ ஒருத்தங்க நம்ம பண்ற எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவரு சொல்றாரு. இது எல்லாமே தியரி தான், உண்மையிலேயே இங்க என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. இதை பத்தி மேன்ஷனுடைய லீடரான டோனா கிட்ட சொல்லும் பொழுது டோனா டென்ஷன் ஆகுறாங்க. இந்த மாதிரி பொய்யான நம்பிக்கைகளை மக்கள் கிட்ட நம்ம கொடுக்க வேணாம், இதனால மக்கள் தேவையில்லாம பயப்படுவாங்க. நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மக்கள் கிட்ட இதை பத்தி நம்ம வாயை திறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மேன்ஷன்ல இருக்கிற அந்த ஆர்வ கோளாறு ரொம்ப ஓவரா பேசுறாரு, இங்க இருக்கிற ரூல்ஸ் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு என்னால இருக்க முடியாது அப்படின்னு ஓவரா பண்றாரு. அதனால அந்த ஆர்வ கோளாரை வந்து இனிமே நீ எங்க கூட இருக்க வேணாம், தனியா அந்த பஸ்ல இருந்துக்கோ, நைட் டைம் ஆனதுக்கு அப்புறம் டோரை மட்டும் க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி டேல்ஸ்மேன் கல்ல வந்துட்டு அங்க கட்டி விட்டு போயிடுறாங்க. ஆர்வ கோளாறு இனிமே பஸ்ல தான் இருக்கணும். இந்த நேரத்துல சர்ச்சோடைய பேஸ்மெண்ட்ல கென்னி வந்து சாரா கூட பேசிக்கிட்டு இருக்காரு, நீ எவ்வளவு பெரிய ஆளு, ஆனா என்ன மாதிரியான பொய்ய சொல்லி ஷெரீஃபையே ஏமாத்திருக்கல நீ. கடுப்பான சாராவும், ஆமா நான் பொய் சொன்னேன், கொலை பண்ணிருக்கேன், உண்மைதான், என்ன எதுக்கு தேவையில்லாம இங்க உட்கார வச்சிட்டு இருக்கீங்க, அந்த பாக்ஸ்ல கொண்டு போய் அடைங்க, அதோட உங்க அப்பா சாகிறதுக்கு காரணமா இருந்த அந்த ஹாஸ்பிட்டல் டோருடைய கதவை திறந்து விட்டு போனதே நான் தான் உண்மையை சொல்றாங்க. இதை கேட்டு ஒரு ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஷெரீஃப் வந்து இந்த விஷயங்களை கென்னி கிட்ட சொல்லவே இல்ல, மறைச்சிருப்பாரு. அது சாரா வாயில கேட்டதுக்கு அப்புறம் ஷெரீஃப் நம்ம கிட்ட பொய் சொல்லிருக்காருன்னு நேரா ஷெரீஃப் கிட்ட போயிட்டு, சாரா எங்க அப்பாவை கொன்னான்ற விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லல, உங்களுக்காக நான் எவ்வளவு வேலை பார்த்திருக்கேன், ஆனா இந்த உண்மையை நீங்க சொல்லவே இல்லல அப்படின்னு, இனிமே உங்க கூட இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன்ட்டு அங்க இருந்து கோச்சுக்கிட்டு போறாரு கென்னி. நம்ம ஷெரீஃபுக்கும் கென்னியை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. நைட் டைம் ஆகுது, பஸ்ல ஆளு தனியா தூங்கிக்கிட்டு இருக்காருல ஆர்வ கோளாறு, அவரை சுத்து போட்டுடுதுங்க அந்த பேய்கள்லாம். ஆனா உள்ள டைல்ஸ்மேன் கல்லு இருக்கிறதுனால அதுங்களால உள்ள வர முடியல. ஏதாவது ஒண்ணு பேசி இவரையே கதவை திறக்க வைக்க ட்ரை பண்ணுதுங்க. ஆர்வ கோளாறும் புரிஞ்சுக்கிறாரு, இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான டவுனு, எக்காரணத்தை கொண்டு நம்ம கதவை திறக்க கூடாது அப்படின்னு. எங்க நம்ம ஜேடும் வந்து அந்த வித்தியாசமான சிம்பிள் அந்த போட்டோல இருக்கிறது யாரு அப்படின்னு அதையே திங்க் பண்ணும்போதுதான் அவரோட கண்ணுக்கு அந்த போட்டோல இருந்த ஆளு வர மாதிரியும், கையில அந்த சிம்பிள் இருக்கிற புக்கை காமிச்சு அதுல இருந்து அப்படியே ரத்தமா கொட்டுது அப்படின்ற ஒரு இல்யூஷனோட ஜேடு ரொம்பவே பயந்து போறாரு. அடுத்த நாள் ஆகுது, நம்ம ஷெரீஃப் சர்ச்ல இருக்காரு, கதவை யாரோ தட்டுறாங்க. சாரா அதை திறக்கலான்னு வரும்பொழுது, சாரா நீ இங்கே இரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஷெரீஃப் போயிட்டு கதவை திறக்கும் போதுதான் வந்தது நம்ம ஜிம்மோ அவரோட ஒய்ஃப் டாபிதாவும். சாரா இங்க தானே இருக்கா, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சாராவை பாக்கிறதுக்கு இங்க வராங்க. ஷெரீஃபும் வந்துட்டு சாரா இதை வேணும்னு பண்ணல, நமக்கு ஹெல்ப் பண்ணதா அதெல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணாலும் அதை இவங்க நம்புற மாதிரி இல்ல. சாராவும் அங்க வந்து நிக்க பயங்கரமா சாரா இவங்க திட்டிட்டு போறாங்க. கென்னி தான் சொல்லியிருப்பாரு, இதே மாதிரி கென்னி ஒவ்வொருத்தர்கிட்டயா சொல்றதுக்கு நம்ம முன்னாடி போய் சொல்லிடலாம் அப்படின்னு ஷெரீஃப் சாராவை இங்கேயே இருக்க சொல்லிட்டு அவரு வெளியே போறாரு. சாராவை திட்டிட்டு நம்ம ஜிம்மும் டாபிதாவும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா அந்த ஈத்தன்ன்ற பையன் சோகமா இருக்கான், ஏன்னா சாரா உயிரோட தான் இருக்கா, அதோட நான் சாராவை பார்க்கணும் அப்படின்னு அந்த பையன் சொல்ல இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஷெரீஃப் வந்துட்டு சாராவை சர்ச்லயே தான் இருக்க சொல்லியிருப்பாரு, ஆனா சாரா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தங்கிக்கிட்டு இருந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க சாராவுடைய பிரதர் நேத்தனுடைய ஷர்ட் இருக்கு, ஆனா நேத்தன் இறந்து போயிட்டாரு. சாராவும் இவ்வளவு நாள் இங்க இல்லல, அதனால இந்த வீட்டுல வேற ஒருத்தவங்க கொடுத்தனும் இருக்காங்க. அவங்க சாராவை பார்த்துட்டு நீ எவ்வளவு மோசமானவ, இங்க எதுக்கு திரும்ப வந்த அப்படின்னு திட்டி அனுப்புறாங்க. சாராவும் சோகமா அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த நேரத்துல ஜேடு அந்த சிம்பிளை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இருக்கிற பாட்டில் எல்லாம் வச்சு அந்த சிம்பிள் மாதிரி ரெடி பண்ண அந்த இடத்துக்கு விக்டர் வராரு. ஆல்ரெடி நம்ம ஜேடு விக்டர் கிட்ட கேட்டிருப்பாரு இந்த சிம்பிளை பத்தி, ஆனா விக்டர் சொல்லாம போயிருப்பாருல. ஆனா இப்போ இந்த சிம்பிளை பத்தி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், ஆனா அதுக்கு பதில் இந்த வயலினை நீ எனக்காக வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி என் கூட வான்னு விக்டர் ஜேட கூட்டிட்டு போறாரு. எங்க நம்ம ஷெரீஃப் மேன்ஷனுடைய ஓனரான டோனா கிட்ட போயிட்டு நம்ம சாராவுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. அவங்க கடுப்பானாலும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. அதோட இங்க நம்ம ஜிம்மு வந்து ஈத்தனை கூட்டிட்டு வந்து சாரா கிட்ட காமிக்க அப்படியே சாராவோட முகமே மாறுது. ஒரு குற்ற உணர்ச்சியில இருக்காங்க. ஆனா ஈத்தனு எல்லாரும் நீங்க இறந்து போயிட்டீங்கன்னு நினைச்சாங்க, ஆனா நீங்க சாகல, காட்டுக்குள்ள மான்ஸ்டர்ஸால மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும், நான் உங்களை என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன், ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்க இருந்து போறான். இந்த நேரத்துல விக்டர் வந்துட்டு ஈத்தனை கூட்டிட்டு
ஒரு கார் கிரேவியார்டு இருக்கு. இந்த டவுனுக்கு வந்த எல்லாருடைய காரும் அங்கதான் பால் அடைஞ்சு போயிருக்கு. அதுல ஒரு கார் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இப்ப எனக்காக அந்த வயலினை வாசி அப்படின்னு அவரு சொல்றாரு. ஜேடும் விக்டருக்காக அந்த வயலினை வாசிக்கிறாரு. அதை கேட்டு விக்டர் ரொம்பவே கவலைப்படுறாரு. சாரா சர்ச்ல இருக்கும் பொழுது அங்க வில்லியம் வராரு. அவரு சாரா கூட ரொம்ப நல்லா பேசுறாரு. ஏன்னா இவரு பஸ்ல வந்தவர் தானே. முன்னாடி நடந்த விஷயங்கள் தெரிஞ்சும் அவ்வளவா சாரா மேல கோவம் வரல. அப்புறம் சாரா வந்து அவங்களோடது அப்புறம் அவங்க பிரதரோடைய திங்ஸ் எல்லாம் எடுக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அங்க கென்னியோடைய அம்மா தான் இருக்காங்க. அவங்க சாராவை பார்த்து பயங்கரமா கோவப்படுறாங்க. ஏன்னா இவங்க ஹஸ்பண்டை கொன்னது சாரா தானே. ஹாஸ்பிட்டல் கதவை திறந்து விட்டு வந்திருப்பாங்களே, உனக்கு தேவை திங்ஸ் தானே அப்படின்னு அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை அவங்க சாரா கிட்ட. சாரா அதை எடுத்துக்கிட்டு வெளியே வரும்பொழுது கென்னி பார்த்துடுறாரு. என்ன அசால்ட்டா வந்து பொருளெல்லாம் எடுத்துட்டு போறா அப்படின்னு கீழே தள்ளி விட்டு சாராவுக்கு ரொம்ப பிடிச்ச அவங்க பிரதர் கொடுத்த ஒரு பொம்மை மாதிரி ஒன்று அதை தூக்கி போட்டு உடைச்சிடுறாரு. ஸோ சாரா சோகமாக அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு வில்லியம் வராரு. கரெக்டாக இந்த நேரத்தில் தான் வயலினை வாசிச்சு முடிச்சுட்டு அந்த சிம்பிளை பற்றி கொஞ்சம் சொல்லுன்னு விக்டர் கிட்ட ஜேடு கேட்க, அந்த சிம்பிள் என்ன ஏதுன்னெலாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீ ஒரு ஃபோட்டோவை கண்டுபிடிச்சல, அந்த ஃபோட்டோவில் இருக்கிற நபர் நாங்கள் இருக்கும் பொழுது இந்த டவுனில் இருந்தவர், சிரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது எங்கள் எல்லாரையும் சிரிக்க வச்சவர், அவருக்கும் உன்ன மாதிரியே தான் இந்த சிம்பிள் பற்றிலாம் தோணுச்சு. டைம் போக போக அவர் டோட்டலாக மாறி போயிட்டாரு. ஒரு நாள் என்னுடைய அம்மா ஒரு இடத்துல என்னை ஒளிஞ்சுக்க சொன்னாங்க. அன்றைக்கி நைட்டு நாங்கள் ஒளிஞ்சிட்டு அடுத்த நாள் வெளியே வந்து பார்க்கும் பொழுது எல்லோருமே இறந்து போயிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவில் இருந்தவரோட பேர் கிறிஸ்டபர். அவர் தான் கொண்டு இருப்பாரு. இதை கேட்ட நம்ம ஜேடும் ஐயோயோ அந்த ஆளு மாதிரி நம்மளும் ஆயிடுவோமோன்னு பயமாகுது. எங்க நம்ம டேபிதா இருக்காங்கல்ல, அவங்க வந்து தப்பிச்சு வந்தாங்களே ஒரு குகை, அந்த குகைக்கு முன்னாடி ஈத்தன் பண்ண மாதிரியே கல்லாலேயே ஒரு விஷயத்த பண்ணி நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டு காட்டுக்குள்ள இருந்து நிறைய குழந்தைங்க, எல்லா குழந்தைகளும் அங்கூயி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே டேபிதாவை அப்படியே பிடிக்க வருதுங்க. டக்குன்னு பார்த்தா அங்க இருந்து எல்லா குழந்தைகளும் மறைஞ்சு போக அங்க ஜேடு வந்து நிக்கிறாரு. என்னாச்சு உங்களுக்கு? இல்ல நீ பாத்தியா? எதை பாத்தியா? ஒண்ணுமே அங்க எனக்கு தெரியலையே அப்படின்னு ஜேட் சொல்றாரு. எங்க டவுன்ல நம்ம ஷெரீஃப் கிட்ட ஜிம்மு வந்துட்டு இங்க பாருங்க, என்னோட பையன் ஈத்தன் சாரா கிட்ட பேசும்பொழுது சாராவோட முகத்தை பார்த்தேன். உண்மையிலேயே அவள் குற்ற உணர்ச்சியில் இருக்கா. எனக்கு தெரிஞ்சு அவள் நல்லவன் தான் நினைக்கிறேன். அதோட ரேடியோவை நாங்கள் ரெடி பண்ணி கேட்கும் பொழுது ஒரு ஆள் பேசினார். அதில் அவருக்கு என்னோட பேர் தெரிஞ்சிருக்கு, என் ஒய்ஃப் தோணுன பல்லுன்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த தியரியை நம்ம ஷெரீஃப் கிட்டையும் சொல்கிறாரு ஜிம்மு. ஸோ கேட்டு ஷெரீஃப் வந்து கென்னியுடைய அம்மா கிட்ட பேசலான்ட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும் பொழுது டக்குன்னு அவரோட கையில் அந்த புழு மாதிரியே ஓடுது. இது வேற என்ன கருமுன்னு தெரியலையேன்னு கடுப்பாகிறாரு. அப்புறம் ஷெரீஃபு நமக்கு கென்னியுடைய அம்மா கிட்ட நடந்த விஷயங்களெல்லாம் சொல்ல அவங்களும் லைட்டாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்காங்க. திடீர்னு கென்னி உள்ளே புகுந்து ஷெரீஃபை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு வந்துட்டு சாரா பண்ணது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த விஷயம் தெரிஞ்சும் என்கிட்ட சொல்லலையே இந்த ஷெரீஃப்னு தான் கோவம். ஸோ அதனால பயங்கரமாக திட்டி விட்டுறாரு. ஷெரீஃபும் அப்படியே சோகமாக சர்ச்சுக்கு வரும்பொழுது பார்த்தா அங்கே யாரையும் காணும். ஆனால் அங்கே டான்ஸ் ஆடுற பேலரினா அப்படின்ற பொம்மையோட மியூசிக் கேட்குற ஒரு சவுண்ட் பாக்ஸ் இருக்கு. அதை பார்த்துட்டு ஒரு குழம்பி போறாரு. டக்குன்னு பார்த்தா அந்த பேலரினா பொம்மை மாதிரியே பேலட் டான்ஸ் ஆடுற ஒரு லேடி ஒருத்தங்க, அவங்க டான்ஸ் ஆட இவரும் கூட சேர்ந்து அந்த லேடியோடைய கையெல்லாம் பிடிக்கிறாரு. சடனா அந்த லேடி வாயை பொழந்துகிட்டு கத்துவாங்களாம். வாயில இருந்து அப்படியே புழுக்கள்லாம் வர ஆரம்பிக்குது. டக்குன்னு ஷெரீஃப் பயந்து போறாரு. பார்த்தா ஷெரீஃப் சர்ச்சுக்கெல்லாம் வரல, அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காரு. நடந்த எல்லாமே ஒரு இல்யூஷன் மாதிரி அவரை போட்டு படுத்துது. ஷெரீஃப் கீழே விழுந்ததை பார்த்துட்டு கென்னியும் கென்னியுடைய அம்மாவும் வந்து தூக்குறாங்க. ஸோ கென்னிக்கும் வந்து நம்ம ஷெரீஃபை திட்டோமோ அப்படின்னு கொஞ்சம் கவலையா இருக்கு. அதுக்கப்புறமா ஷெரீஃப் கென்னியை தனியா கூட்டிட்டு போயிட்டு என் கையில புழுக்களா இருக்குன்னு இதை பாக்குறியான்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா கென்னி கண்ணுக்கு அது தெரியல. என்ன வளர்றீங்க நீங்க? நான் ஒன்னும் வளரல. நான் ஒரு மரத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு கிணத்துக்கு அடியில மாட்டிக்கிட்டேன். அங்கிருந்து என்னை காப்பாத்தினது மார்டின் என்ற ஒரு வயசான ஆளு. அந்த ஆளு அவரோட ரத்தத்தை என்னோட ரத்தத்தோட கலந்து ஏதோ சபிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அன்னில இருந்து தான் எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வருதுன்னு சொல்லியும் கென்னி நம்புற மாதிரியே இல்ல. அப்ப திடீர்னு அகைன் அந்த சவுண்ட் பாக்ஸோடைய மியூசிக் கேட்க பங்கரை திறந்துகிட்டு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிற அந்த பேலட் ஆடுற பொண்ணு திரும்பவும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. கென்னி இது உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது கென்னியோட கண்ணுக்கு தெரியல. ஷெரீஃப் மட்டும் தான் அதை பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துல அது மறைஞ்சும் போகுது. ஷெரீஃப் உடனே டாக்டரான கிறிஸ்டி கிட்ட போயிட்டு உண்மையிலேயே என் ரத்தத்துல ஏதோ ஒண்ணு கலந்துருக்கு, என் உடம்பு ஃபுல்லா புழுக்கள் மாதிரி ஓடுதுன்னு சொல்றாரு. ஆனா டாக்டரான கிறிஸ்டியும் அதை நம்ப மாட்டாங்க. வெளியே வந்து நம்ம கென்னி கிட்ட அந்த டாக்டர் கிறிஸ்டி வந்துட்டு காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஷெரீஃபை மென்டல் ரேஞ்சுக்கு அவங்க நினைக்கிறாங்க. எங்க நம்ம ஷெரீஃப் ஹாஸ்பிட்டல் இருக்கும்பொழுது அகைன் அந்த சவுண்ட் பாக்ஸோடைய சவுண்டு
போட்டு பேலரினா டான்ஸ் ஆடுற மாதிரி. ஆனா இப்ப அவங்க டக்குன்னு வந்து நம்ம ஷெரீஃபை சாகடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. டக்குன்னு அவரு சுயநினைவுக்கு வராரு. இந்த நேரத்துல மேன்ஷன்ல வந்து ஒரு ஆளு ரொம்ப ஓவரா பண்றாரு. ஏன்னா சாப்பாடு தட்டுப்பாடா இருக்கு, எனக்கு சோறு தாண்டா வேணும் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த ப்ராப்ளத்தை தடுக்கிறதுக்காக நம்ம ஷெரீஃபோட பையனான எலிஸ் வராரு. அந்த சண்டையில தெரியாதனமா கத்திய எலிஸோடைய விலாவுல சொருகி விட்டுறாங்க. அவ்வளவுதான், பயங்கரமான ரத்தம் போகுது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். ஆனா பிரச்சனைனா வெளியே இருட்டிடுச்சு, அந்த பேய்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க வெளியே போனாலே மாட்டிப்பாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அந்த வில்லியம் பையன் இருக்கான்ல, தைரியமா வெளியே ஓடி போயிட்டு ஒரு காரை கொண்டு வர இவங்க அந்த காருக்குள்ள ஏறிக்கிறாங்க. சோ இந்த கிரியேச்சர்ஸ்லாம் வந்து நம்மள பிடிக்கிறதுக்கு வேகமாலாம் திறத்துக்கிட்டு வராது, அது மெதுவா தான் நடந்து வருமே. சோ அந்த டைம் போதும் இவங்க வேகமா காருக்குள்ள வந்து அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து சேர்றாங்க. அங்கதான் நம்ம ஷெரீஃப், கென்னி, டாக்டர்லாம் இருக்காங்கல்ல. உடனே ஷெரீஃபோட பையனான எலிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. ரத்தம் அதிகமா போனதுனால அவர் உடம்புல ரத்தம் ஏத்தணும். ஸோ ஷெரீஃபுக்கும் அவரோட பையனுக்கும் ஒரே டைப் பிளட் குரூப் தான். ஸோ அதனால அவர் கொடுக்கலான்னு போகும்பொழுது அந்த மார்டின் தான் நம்ம ரத்தத்தில் ஏதோ ஒன்று பண்ணிட்டான், இப்போ இதை நம்ம பையனுக்கு கொடுத்தா நம்ம பையனுக்கும் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு ரத்தத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆனால் மற்றவங்க எல்லாருமே கடுப்பாகிறாங்க. ஏன்னா ஷெரீஃப் சொல்றத அவங்க நம்புற மாதிரியே இல்லை. ஸோ ஷெரீஃபும் நான் சொல்றது உண்மைதான்னு உங்களுக்கு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்ட்டு ஆளு வெளியே போயிடுறாரு. வெளியே பார்த்தா அந்த பேய்கள்லாம் இருக்குங்க. அதுவும் அந்த சிரிச்ச மாதிரி இருக்கிற அந்த பேயும் வருது. இவர் மெதுவா போயிட்டு அவரோட கையை கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பேயோட கழுத்தை கிழிச்சு 2 பேர் ரத்தமும் சேர்ற மாதிரி கழுத்தை பிடிச்சி, ஏன் ரத்தம் இனிமே உன்னோட ரத்தம் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே ஒண்ணுமே ஆகல. ஷெரீஃபுக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு மேல இவரால் தப்பிக்கவும் முடியாது, ஏன்னா பேய்கள் சுத்து போட்டுடுச்சிங்க. அவ்வளவுதான், இவர் காலின்னு நினைக்கும் பொழுது டக்குன்னு அந்த சிரிச்சா மாதிரி இருக்கிற பேயோட உடம்பு ஒரு மாதிரி பண்ணி அப்படியே கீழே விழுந்து அழிய ஆரம்பிக்குது. இந்த கேப்ல நம்ம ஷெரீஃப் வேகமா ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துடுறாரு. ஸோ இதை பார்க்குற கென்னி மற்றவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, இவ்வளோ நேரம் நம்ம ஷெரீஃப் சொன்னது உண்மைதான் அப்படின்னு. ஆக்சுவலா நம்ம ஷெரீஃபுக்கு இருந்தது ஒரு சாபம், அதை சவுண்ட் பாக்ஸ் கிரியேச்சர்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற பேய்கள் மாதிரி அதுக்கு உருவம்லாம் கிடையாது. ஆனா அந்த சாபம் இருக்கிறவங்கள சைக்கலாஜிக்கலா அது டிஸ்டர்ப் பண்ணும். அப்படிதான் இவ்வளோ நாளா அந்த மார்டின்ன்றவரை சாக விடாம அந்த கிணறு கிட்டேயே வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனா அவரு நேக்கா நம்ம ஷெரீஃப் மேல அந்த சாபத்தை ஏத்தி விட்டாரு. நம்ம ஷெரீஃப் புத்திசாலித்தனமா அதை இங்க வர பேய்கள் உடம்புலயே ஏத்தி விட்டு இப்ப ஷெரீஃபுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அவரோட பையனுக்கு ரத்தத்தையும் இவரு கொடுக்குறாரு. ஸோ அவரும் சீக்கிரமாவே சரியாயிடுவாரு. கென்னியும் நம்ம ஷெரீஃப் கிட்ட சாரி கேட்குறாரு. ஸோ அடுத்த நாள் ஆகுது. இந்த மாதிரி பகல் டைம் வந்தாலே அந்த பேய்கள்லாம் ஓடி போயிடுங்க. ஆனால் இப்போ நம்ம ஷெரீஃப் காலி பண்ண அந்த பேயோட உடம்பு மட்டும் அங்கேயே இருக்கு. ஸோ அது இறந்து போயிடுச்சு. அதோட உடம்ப நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு பிளான் போடும் பொழுது டாக்டர் கிறிஸ்டி என்ன சொல்றாங்கன்னா, மெடிக்கல்ல ஒரு விஷயத்த நம்ம எதிர்க்கணும் அப்படின்னா அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால நைட்டு வர அந்த பேய்களை எதிர்க்க இந்த பேயோட உடம்ப பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இதை வச்சு ஆராய்ச்சி பண்ண போறாங்க. இதை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லல. எங்க நம்ம ஜிம் வந்து வீட்டுக்கு வராரு. ஆக்சுவலா அவங்க வீடு தான் இடிஞ்சு விழுந்துருச்சுல. இப்போ இவங்க வந்து கென்னியோடைய அம்மா கூட தான் ஒரு வீட்டில் இருக்காங்களே. ஸோ ஜிம்மும் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பசங்களான்னு கேட்க, ஈத்தனும் நான் விக்டரை பார்க்க போறேன். எது விக்டரை பார்க்கவா, நீலாம் போகக்கூடாது. உடனே டேபிதா வந்து நான் தான் அவங்கள போக சொன்னேனே. ஜிம்மு கடுப்பாகிறாரு. டேபிதாவை தனியா வெளியே கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த விக்டர் ரொம்ப மோசமானவன். எது மோசமானவனா, அவன் தான் என் உயிரையே காப்பாத்திருக்கான், புரியுதா? அதோட இங்க வர மான்ஸ்டர்ஸை பத்தி நம்மளை விடவே விக்டருக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, இங்க வரதெல்லாம் மான்ஸ்டர்லாம் கிடையாது, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஜிம் உங்களுக்கு புரியல, அந்த குகையில நான் பார்த்த விஷயங்கள்லாம் அவ்வளோ பயங்கரமா இருந்தது. கண்டிப்பா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு ஜிம்மு வந்து கற்பனையா அது எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, ஜிம்முக்கு வந்து இல்ல இது எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் அப்படின்னு நிரூபிக்கணும்னு தோணுது. அப்பதான் ஒரு ட்ரோன் ஒன்று பறந்து போகுது. அதை கண்ட்ரோல் பண்றது யாருன்னா ஆர்வக்கோளாறு, தனியா பஸ்ல வாழ்றாரு அவரு. ஸோ ஜிம்முக்கும் அந்த ஆர்வக்கோளாரை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஐடியா தோணுது. ஸோ நேரா பஸ்ஸுக்கே போயிட்டு உன்னோட ட்ரோனை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேலை பார்க்கலாம், ஒரு ரேடியோவை ஒர்க் பண்ண வைக்கலாம்னு இவங்க ஏதோ ஒரு பிளானை போடுறாங்க. இங்க ஈத்தன் இருக்காருல, அவரு விக்டரை பார்க்க வராரு. ஆனா விக்டர் ஒழுங்கா முகம் கொடுத்து கூட பேசவே இல்லை. அதை நினைச்சு ஈத்தன் அப்படியே சோகமா போகும்பொழுது, எங்கேயும் போவாத, இந்த மரங்கள்லாம் நகருதான்னு செக் பண்ணணும், வா எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஈத்தனுக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஸோ இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டர் கிறிஸ்டியும் மற்றவங்களும் சேர்ந்து அந்த பேயோடைய உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு ட்ரை பண்றாங்க. டாக்டர் கிறிஸ்டியோட ஃப்ரெண்டு அப்படின்னு ஒருத்தவங்க பஸ்ல வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வாமிட்லாம் வருது. அதோட அவங்க கண்ணுக்கு அந்த சிரிச்ச மாதிரி இருக்கிற பேயும் வர மாதிரி இல்யூஷன்லாம் வருது. நம்ம கென்னியும் வந்து கிறிஸ்டி கிட்ட இதெல்லாம் பண்ண வேணான்னு சொல்றாரு. ஆனா கிறிஸ்டி கேட்கற மாதிரி இல்ல. எங்க ஃபாத்திமா வந்து மேன்ஷனுடைய லீடரான டோனா கிட்ட இந்த மாதிரி
மாதிரி நான் பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்ல அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஃபாத்திமா வந்து நம்மளே உயிர் வாழ்றதுக்கு கஷ்டப்படுறோம், இதுல இந்த குழந்தை பிறந்தா என்ன ஆகுறது, அதோட எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர்லாம் சொல்லியிருந்தாங்க, இப்ப இது மாறி இருக்கு அப்படின்னா நடக்கிற ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆனா டோனா தான் வந்து இப்படிலாம் நினைக்காத, இந்த இடமே வித்தியாசமான ஒரு இடம், இங்க நடக்கிற எதுவுமே நம்மளால நம்ப முடியாது. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களே நடக்குது அப்படின்னும் பொழுது நீ பிரெக்னெண்டா இருக்கிறதுலாம் அவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்ல, தைரியமா இரு, சந்தோஷமா இரு, எலிஸ் கிட்டே அதை சொல்லு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம டாபிதாவும் ஜேட பாக்குறாங்க. ஜேடு வந்து அந்த சிம்பிளை பத்திலாம் சொல்ல, இதே மாதிரி சிம்பிளை நான் குகையில பார்த்தேன் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. ஸோ ஜேடு வந்து இதை கற்பனையா பார்த்தாரு, ஆனா நம்ம டாபிதா ரியலாவே அந்த குகையில பார்த்திருக்காங்க. எங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த பேயோட உடம்ப கிழிக்கும் பொழுது உள்ள எந்த ஒரு ரத்தமும் இல்ல, ஆனா பார்க்கறதுக்கு மனுஷ மாதிரியே தான் இருக்கு, ஏதாவது ஒரு சாம்பிள் கிடைக்கும், அது மூலியமா இந்த பேய்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இவங்க நினைச்சாங்க. ஆனா உள்ள ஒண்ணுமே இல்லையா. கடுப்பான கிறிஸ்டி சும்மா கத்தி எடுத்து கிண்டுன்னு கிண்டும் பொழுது மஞ்சள் கலர்ல ஒரு லிக்விட் வருது. ஸோ அதை இவங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்க நம்ம வில்லியம் இருக்காருல்ல, அவர் பாட்டப்ல ஆள் அப்படியே குளிக்கலான்னு நினைக்கும் பொழுது டக்குன்ட்டு அந்த சவுண்ட் பாக்ஸோடைய மியூசிக் கேட்க ஆரம்பிக்குது, பேலரினா பொம்மை டான்ஸ் ஆடுது, அப்படியே அந்த தண்ணிக்குள்ளேயே அவரை முக்கி சாகடிக்க ஒரு பேய் ஒன்று ட்ரை பண்ணுது. இந்த நேரத்தில் நம்ம கென்னி அவரோட அம்மா கூட வீட்டில் இருக்கும் பொழுது அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. இந்த டவுனில் கரண்ட் இருக்கு, ஆனால் இது வரைக்கும் ஃபோன்லாம் ஒர்க் ஆனதே கிடையாது, இப்போ ரிங் அடிக்குதுன்னு கென்னியும் அதை அட்டன் பண்ணி யாருன்னு கேட்கும் பொழுது அவங்க தொடுறாங்க, உடைக்கிறாங்க, திருடுறாங்க. அந்த 3 பேரை தேடி அவங்க வர போறாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் உளறிக்கிட்டு இருக்காரு. கென்னிக்கு எதுவும் புரியல, டக்குன்னு அந்த காலும் கட் ஆயிடுது. எங்க அம்மா சமைச்சுக்கிட்டு இருந்த ஃபுட்டுல திடீர்னு பூச்சிகள் வர ஆரம்பிக்க அந்த பூச்சியில ஒன்று நம்ம கென்னியோடைய கையை கடிக்குது. டக்குன்னு பார்த்தா கென்னி தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. சோ வந்தது எல்லாமே கனவு தான். கென்னியோடைய அம்மாவும் கென்னி என்ன ஆச்சு, நீ தூக்கத்துல வளரிக்கிட்டு இருந்த, அது ஒண்ணும் இல்லம்மா கனவு அப்படின்னு சொல்ல அம்மாவும் அங்க இருந்து போறாங்க. கென்னி அவரோட கையை செக் பண்ணி பார்த்தா கனவுல அவர் கையை கடிச்ச அந்த பூச்சி ரியல் லைஃப்ல அது கடிச்ச தடம் இருக்கு. அப்படின்னா வந்தது கனவா உண்மையானு குழம்பி போறாரு. எங்க நம்ம ஜிம் இருக்காருல்ல, அவரு அந்த ஆர்வக்கோளாறு கூட சேர்ந்து அந்த ட்ரோனை ரொம்ப உயரமா பறக்க வச்சு அது மூலியமா ரேடியோ சிக்னல் கிடைக்குமான்னு செக் பண்ணும்பொழுது அந்த ட்ரோன் அவ்வளவா பறக்கிற மாதிரி இல்ல. அதோட ஜிம் ஆர்வக்கோளாறு கிட்ட இங்க நடக்கிறதுலாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல ஆர்வக்கோளாரும் எனக்கும் அதே டவுட் தான், நைட்ல வருதுங்கல்ல அதுங்கெல்லாம் பேய்ங்க கிடையாது, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏஐ ரோபாட்னு நினைக்கிறேன், அதோட நம்ம கூடவே ஒரு கருப்பு ஆடு இருக்கணும், அவங்க தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற ஆளுங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க இப்படின்னு. என்ன மேட்ச் என்ன டீம்னு தெரியாம இவங்க 2 பேரும் உளறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஷெரீஃப் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும் பொழுது சாரா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்து தப்பிக்க நான் எதுவும் ஹெல்ப் பண்றேன், நான் காட்டுக்குள்ள போறேன், எனக்கு டைல்ஸ் மேனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஷெரீஃபும் முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா ஷெரீஃபுக்கு தெரியும் காட்டுக்குள்ள போனாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு. எங்க ஜேடும் டாபிதாவும் காட்டுக்குள்ள இருந்த அந்த குகை கிட்ட போறாங்க. இது வழியா தான் நாங்க தப்பிச்சு வெளியே வந்தோம், அதோட இந்த குகைக்குள்ள தான் வித்தியாசமான சிம்பிள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி டாபிதா சொல்ல, இது விக்டரும் பார்த்தானா, அப்புறம் ஏன் விக்டர் என்கிட்ட அதை பத்தி சொல்லவே இல்லை அப்படின்னு கடுப்பாகிறாரு. டவுன்ல வந்து குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால அந்த விக்டர் அவரு சின்ன பையனா இருக்கும் பொழுது போட்டுட்டு இருந்த கோர்ட்டை ஈத்தனுக்கு கொடுக்குறாரு. எங்க நம்ம ஷெரீஃப் மேன்ஷன்ல இருக்கிற அந்த வில்லியமை பார்க்க போறாரு. வில்லியம் பாட்டப்ல இருக்கும் பொழுது வித்தியாசமான கனவு வந்துதான், ஏதோ ஒரு பேய் அவரை கொல்ற மாதிரி. நல்ல வழியா அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து காப்பாத்திட்டாங்களாம். இதை பத்தி ஷெரீஃப் கிட்ட வில்லியம் சொல்ல, அதோட நம்ம ஷெரீஃப் கிட்ட அந்த பேயோட உடம்புல இருந்து எடுத்த லிக்விட் இருக்கு, இந்த லிக்விடை யூஸ் பண்ணி அந்த பேய்களை நம்மளால தடுக்க முடியுமான்னு செக் பண்ணணும். அதான் வில்லியமும் உங்க கண்ணுல இந்த லிக்விடை தடவி அதுங்களை ஷூட் பண்ணா தெரியும்ல ஏதாவது ஒண்ணு, செம்ம ஐடியாடா அப்படின்னு இவரும் பாராட்டுறாரு. எங்க விக்டர் கொடுத்த கோர்ட்டை போட்டுக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம ஈத்தன் வந்திருக்காரு. அப்ப ஈத்தன் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த ட்ரெஸ்ல ஒரு பொம்மை இருக்கு. அது விக்டர் கிட்ட இது என்ன பொம்மைன்னு கேட்கும் பொழுது தான் விக்டருக்கு ஞாபகத்துக்கு வருது, விக்டருடைய அம்மா இந்த பொம்மையை அவர்கிட்ட கொடுத்து நீ பத்திரமா இங்கேயே இரு அப்படின்னு பங்கர்ல விட்டுட்டு அவங்க வெளியே போவாங்க, திரும்ப அவங்க வரவே இல்லை. இதை அவர் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு டாபிதாவும் ஜேடும் வராங்க. ஜேடு விக்டர் கிட்ட அந்த சிம்பிளை பத்தி உங்ககிட்ட நான் கேட்டேன், தெரியாதுன்னு சொன்னேன், எதுக்காக நீ மறைக்கிற அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்தி விடுறாரு. விக்டர் எதுவும் பேசாம அங்க இருந்து போய்கிட்டே இருக்காரு. எங்க ஜிம்மும் ஆர்வக்காலரும் நம்ம சாராவை பிடிச்சி வச்சு, இங்க பாரு இது எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு எங்களுக்கு தெரியும், நீ கொன்னியே உங்க அண்ணன், உண்மையிலே அவன் சாகவே இல்லை தானே. சாராவுக்கு ஒன்னும் புரியல இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு. கரெக்டா அந்த நேரத்துல தான் மேன்ஷனோட லீடரான நம்ம டோனா வராங்க. ஆர்வக்கோளாருக்கு டவுட் வருது, ஓஹோ இவதான் நமக்குள்ள இருக்கிற கருப்பு ஆடா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. எங்க டாபிதா விக்டரை பார்க்க வராங்க. ஈத்தனுக்கு கோர்ட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அதோட ஜேடு உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா விக்டர் இங்க இருந்து தப்பிக்க எல்லாரும் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணலாம்ல, ஏன்னா இங்க இருந்து தப்பிக்க முடியாது, அதுதான் உண்மை, அப்படி தப்பிக்க முயற்சி பண்ணா கெட்டது தான் நடக்கும். டாபிதாவும் தப்பிக்க முயற்சி
முயற்சி பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி கெட்டது மட்டும் தான் இங்க நடக்குது. அதனால ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு, உனக்கு தெரிஞ்சது அதாவது சொல்லுன்னு கேட்க விக்டரும் ஆக்சுவலா எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல, ஆனா நான் சில டிராயிங் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கேன், அதுல நீங்க கேட்கற பதில் இருக்கலாம் அப்படின்னு டாபிதாவை ஒரு இடத்துக்கு இவர் கூட்டிட்டு போறாரு. எங்க நம்ம ஷெரீஃப், கென்னி, கிறிஸ்டி, அவங்க ஃப்ரெண்டுன்னு எல்லோருமே அந்த பேயோடைய உடம்ப தான் செக் பண்ணலான்னு போறாங்க. ஆனா கீழே என்ன ஒரு சவுண்டு. அதனால ஷெரீஃபும் கென்னியும் மட்டும் கீழே போய் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த பேயோட உடம்பு ஃபுல்லா ஒரு பூச்சி இருக்கு. இதை பார்த்த உடனேயுமே ஷெரீஃப், இந்த மாதிரி ஒரு பூச்சி தான் என் கனவுல கடிச்சது, முழிச்சு பார்த்தா என் கையில அது கடிச்ச தடம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரிதான் வில்லியம் ஏதோ ஒரு பேய் தண்ணில முக்கி சாகடிக்க ட்ரை பண்ணிச்சு, ரியல் லைஃப்லயும் அவர் சாகிற நிலைமைக்கு போயிருந்தாரு. இந்த விஷயத்த கிறிஸ்டி கிட்டையும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கிட்டையும் சொல்றாங்க. அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் எனக்கும் வித்தியாசமான கனவுலாம் வருது, ஸோ நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துக்கு டோனா வராங்க. பேசினதை பாதி கேட்டுட்டாங்க, இதுக்கு மேல மறைக்க முடியாது, எல்லா உண்மையும் சொல்றாங்க. அதோட கீழே போயிட்டு அந்த பேயோடைய உடம்ப காட்டும் பொழுது முன்னாடி இருந்த அந்த பூச்சிகள்லாம் காணோம். எது என்னவோ இந்த மாதிரி பேய்களை வச்சு நம்ம பண்ற விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஸோ அதனால யாருக்கும் தெரியாம இந்த உடம்ப தூக்கி போட்டு வந்துடலான்ட்டு அதை பேக் பண்ணி கொண்டு போற வேலையை பாக்குறாங்க. இதை ஒளிஞ்சிருந்து அந்த ஆர்வ கோளாறு பாக்குறாரு. அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, ஆஹா நைட்ல வர அந்த ஏஐ ரோபோட்ல ஏதோ ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சு போல, அதுதான் யாருக்கும் தெரியாம கொண்டு போறாங்கன்னு தப்பா நினைச்சுக்கிறாரு. எங்க நம்ம விக்டர் வந்து டாபிதாவை கூட்டிட்டு ஒரு பழைய கார் கிட்ட வராரு. அந்த கார்ல தான் சில டிராயிங் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காரு. இவருக்கு ஞாபகமே இல்லாத டிராயிங்ஸ் அதெல்லாம். அதை எடுத்து பார்க்கும்பொழுது தான் விக்டர் உடைஞ்சு போறாரு. என்ன அப்படின்னா, விக்டருக்கு ஒரு சிஸ்டர் இருந்திருக்காங்க. விக்டரோட அம்மா விக்டர் கிட்ட நீயும் உன் சிஸ்டரும் இங்கேயே பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க மேல. ஆனா அந்த சிஸ்டரும் அம்மா பின்னாடியே போய் இறந்து போயிருப்பாங்க. விக்டர் அவரோட சிஸ்டரை காப்பாத்தவே இல்லை. இந்த விஷயங்களை இவர் வரைஞ்சிருக்காரு. ஆனா இப்ப இது ஞாபகம் வந்து அவ்வளவுதான், ரொம்ப கஷ்டப்படுறாரு அவரு. சோ மீதி இருக்கிற டிராயிங்கை டாபிதா பார்க்கும்போது தான் ஒரு லைட் ஹவுஸோட டிராயிங் இருக்கு, இது என்னன்னு சொல்லி கேட்க எங்க அம்மா அடிக்கடி இங்க தான் போவாங்களாம், இது ரொம்ப முக்கியமான இடம்னு சொல்றாங்க. ஏதோ குழந்தைகளை காப்பாத்த அங்க போனாங்களாமா. சோ அந்த உடம்பெல்லாம் எரிச்சிட்டு நம்ம ஷெரீஃபும் டவுனுக்கு வந்துடுறாரு. இன்னும் இருட்டு ஆகல, ஆனா கொஞ்ச நேரத்துல ஆகிடும். அப்ப திடீர்னு ரத்த கரையோட ஒருத்தர் வராரு, என் ஒய்ஃபை இறந்து போயிட்டா அப்படின்னு. அதுவும் அவளை கொன்னது அந்த பேய்கள் தான் சொல்ல, எது பகல் டைம்லயான்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இதே நேரத்துல அந்த ஆர்வ கோளாறு நம்ம டோனாவை கடத்தி ஒரு மரத்துல கட்டி போட்டு ஜிம்மு கிட்ட என்கிட்ட ஒரு நியூ பிளான் இருக்குன்னு சொல்றாரு. நம்ம ஷெரீஃப் வந்துட்டு ஒருத்தரோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கல்ல, வீட்டுக்குள்ள போய் பார்க்கும் பொழுது அவங்க ரொம்ப கொடூரமா இறந்து போயிருக்காங்க, பேய் அட்டாக் பண்ண மாதிரியே. ஸோ என்ன ஆச்சுன்னு அந்த ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும் பொழுது அவ ஜஸ்ட் தூங்கிக்கிட்டு இருந்தா, ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டிருப்பா போல, திடீர்னு அவ உடம்பே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதோட அவ ஒரு சில விஷயங்களை புலம்புனா, அவங்க தொடுறாங்க, அவங்க உடைக்கிறாங்க, அவங்க திருடுறாங்க, நோ ஒன் இஸ் ஃப்ரீ அப்படின்னு அவ சொன்னான்னு சொல்ல இங்க நம்ம கென்னி ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அவரோட கனவுலையும் இந்த வார்த்தைகள் போன் கால்ல யாரோ சொன்ன மாதிரி வந்துச்சு. ஸோ ஷெரீஃபும் புரிஞ்சுக்கிறாரு, வெளியே வந்து எல்லாருக்கிட்டையும் யாரும் தூங்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இத டவுன்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு கிளம்புறாரு. இந்த நேரத்துல காட்டுக்குள்ள டோனாவை புடிச்சு வச்சிட்டு இருக்கிற அந்த ஆர்வ கோளாறு நம்ம கூட இருக்கிற கருப்பு ஆடு இந்த டோனா தான். ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இவங்க ஒரு உடம்ப கொண்டு போனாங்க, இவங்களுடைய அந்த பேய் மாடல் ஒன்று ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். டோனாவும் அது உண்மையிலேயே ஒரு பேயோட உடம்பு தாண்டா ஆர்வ கோளாறு. சொன்னா கேளு ஜிம், இவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு ஆர்வ கோளாறு சொல்ல ஜிம்முக்கே தோணுது ரொம்ப ஓவரா போறானோ இவன் அப்படின்னு டோனாவை ரிலீஸ் பண்ண போனா விடமாட்டாரு. இவரு கையில கத்திய வச்சு மிரட்டுறாரு. ஆனா நல்ல வேலையா அந்த இடத்துக்கு கன்னோட நம்ம ஷெரீஃப் வர, அவ்வளவுதான் ஆர்வ கோளார புடிச்சு முறுக்கிடுறாங்க. சோ டோனாவையும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போகிறதுக்குள்ள இருட்டிடும். அதனால டோனாவோட கார்ல போகலான்னு பார்த்தா கார் சாவி ஆர்வ கோளாறு கிட்ட இருக்கு, அதை தூக்கி காட்டுக்குள்ள போட்டுறாரு. அதை தேடுறதுக்குள்ளயும் இருட்டிடும். ஏன்டா அப்படி பண்ணுன்னு சொல்லி கேட்க ஆர்வ கோளாரும், இருட்டாயிடும், உங்க ரோபோட்ஸ் எல்லாம் வரும்ல, அதுங்க சுயரூபத்தை நான் காட்டுறேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. இன்னும் இந்த ஆளு இதெல்லாம் ரோபோட்டு அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருக்காரு. சோ நல்ல வேலையா கிராஷ் ஆச்சுல ஆர்வி வேன் நம்ம ஜிம்மோடுது, அது இங்க பக்கத்துல தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள போயிட்டு எல்லாரும் இன்னைக்கு நைட்டை எப்படியாவது சேஃபா கடந்துடலாம்னு நினைக்கிறாங்க. அதோட யாரும் தூங்கக்கூடாதுன்னு சொல்றாரு ஷெரீஃப். அந்த ஆர்வ கோளாரும் ரொம்ப ஓவரா பண்றாரு, ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கையில ஹேண்ட் கஃபை போட்டு மோவனதுக்கு மேல ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கியேன் அவ்வளவுதான் ஒண்ணு அப்படின்னு மிரட்டுறாரு ஷெரீஃப். இந்த நேரத்துல நம்ம டாபிதாவும் ஜேடும் வந்துட்டு விக்டருடைய டிராயிங்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லா டிராயிங்கை விடவும் அந்த லைட் ஹவுஸோட டிராயிங் மேலே தான் நம்ம டாபிதாவுடைய ஃபுல் அட்டென்ஷன் இருக்கு. ஏன்னா விக்டருடைய அம்மா வந்து ஏதோ குழந்தைங்களை காப்பாற்ற அங்கே போயிருப்பாங்களாம், அந்த இடம் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லியிருப்பாங்க. என்னன்னு தெரியல, எனக்கும் அந்த லைட் ஹவுஸ் கிட்ட போகணும்னு தோணுதுன்னு சொல்றாங்க. எங்க ஆர்வி வேன்ல வெளியே பேய்கள்லாம் வரப்போகுது. நம்ம ஷெரீஃபும் இறந்து போன அந்த பேயோட உடம்புல இருந்து எடுத்த லிக்விடை புல்லட்ல தடவி அதை லோட் பண்ணி ஷூட் பண்ணா ஏதாவது ஆகுமான்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா அதுக்கு இவர் வெளியே போய் தானே ஷூட் பண்ணணும், அதுக்கு தான் இருக்காரு ஆளு ஆர்வ கோளாறு. இங்க பாடுறா, நீ கன்னை எடுத்துட்டு போயிட்டு வெளியே இருக்கிற அந்த
உன் பாஷையில சொல்லணும்னா ரோபோட்ஸ், அதை போய் சுடு, ஏதாவது ஆகுதான்னு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை ஏதாவது ஆச்சுன்னா நீ உயிர் பழைப்ப, இல்லைன்னா அதுங்க வந்து உன்னை கொல்லும், நீ சாகும்போது உனக்கே தெரிய வரும் அதுங்க ரோபோட் இல்ல அப்படின்னு. சரின்னு வெயிட் பண்றாங்க. பார்த்தா அந்த பேய்கள்லாம் பக்கத்துலயே வரல, ரொம்ப தூரத்துல நிக்குதுங்க. கரெக்டா அந்த நேரத்துல தான் அந்த சவுண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அதோடைய மியூசிக் கேக்குது. ஒன்ஸ் அந்த மியூசிக் கேட்டு நின்ன உடனேயுமே அந்த பேய்கள் ஆர்வி வேன்குள்ள வர ட்ரை பண்ணுதுங்க. இந்த நேரத்துல ஆர்வ கோளாறு தேவையில்லாம ஜன்னலை உடைச்சி ஓட்ட போட்டு ஆள் எகிரி குதிச்சு தப்பிச்சிட்டாரு. எங்க நம்ம ஷெரீஃபும் அந்த பேய்களை ஷூட் பண்றாரு. ஆனா அதுங்களுக்கு ஒன்னும் ஆகல. அப்படின்னா அந்த மருந்து வேலை செய்யல போல. சோ இவங்களும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அப்போ நம்ம ஷெரீஃப் ஆர்வி வேன்குள்ள அவரோட ஒய்ஃப் இருக்கிற மாதிரியே தோணுது. சோ அதுக்கப்புறமா அங்க இருந்து வேகமா ஓடி போய் அங்க இருக்கிற காரை உடைச்சி உள்ள ஆன் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம சாரா வந்துட்டு கென்னியோடைய முகத்தை பார்த்து ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் கதவை திறந்து விட்டு அப்பாவை கொன்னது இவங்க தானே. அதனால மன்னிப்பு கேட்கறாங்க. ஆனா கென்னி கண்டுக்கிற மாதிரி இல்ல. அதனால ஒரு கன்னை எடுத்துக்கிட்டு தன்னை சுட்டுக்க ட்ரை பண்ணும்போது கென்னி மனசு தாங்காம தடுத்து, இங்க பாரு, இதெல்லாம் நீ வேணும்னு பண்ணல, எங்களை காப்பாத்ததான் நீ இதை பண்ணுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு. இந்த நேரத்துல மேன்ஷன்ல எல்லாருமே தூங்காம இருக்காங்க. அப்ப கிறிஸ்டி டாக்டர் அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க தூங்கிடுறாங்க போல. அவங்க கனவுல அந்த பூச்சிகள்லாம் வந்து அட்டாக் பண்ண ரியல் லைஃப்ல அவங்க உடம்பே ஒரு மாதிரி ஆகுது, கண்ணுலாம் வெள்ளையாயிடுது. நம்ம ஜிம்மு, ஷெரீஃப், டோனா இவங்கெல்லாம் மேன்ஷனுக்கு வந்துடுறாங்க. ஜிம்மோட ஃபேமிலி வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. ஸோ ஜிம்மு வந்து நான் என் ஃபேமிலியை பார்க்க போகணும், ப்ளீஸ் விடுங்க அப்படின்னு சொல்லியும் ஷெரீஃப் வந்து இப்போ வெளியே போகாதது நல்லது இல்லைன்னு சொல்றாரு. ஸோ அங்கே தானே வில்லியம் இருக்காரு. வில்லியம் இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு முதல்ல பஸ்ல நாங்கள் இங்கே வரும்பொழுது எனக்கு ஒரு கனவு மாதிரி வந்தது. அந்த கனவுல வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பையன், அந்த பையன் சொன்னான் அவங்க தொடுறாங்க, அவங்க உடைக்கிறாங்க, அவங்க திருடுறாங்க அப்படின்னு. இதை கேட்ட அந்த பஸ்ஸை ஓடிட்டு வந்த டிரைவர் லேடியும், இது ரொம்ப பழைய நர்சரி ரைம் ஆச்சே, என் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்க தொடுறாங்க, அவங்க உடைக்கிறாங்க, அவங்க திருடுறாங்க, அந்த 3 பேரை தேடி அது வரும், மியூசிக் நிக்கிற வரைக்கும். இதை கேட்குற ஷெரீஃபுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இந்த விஷயத்தை தான் வந்து கனவு காண்ற எல்லோருமே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. இந்த நேரத்தில் நம்ம ஜிம்மோட ஃபேமிலி அவங்க தனியா டவுன்ல தானே இருக்காங்க. அங்க இருக்கிற நம்ம ஜிம்மோட பொண்ணு ஜூலிக்கும் அவங்களும் கனவு காண்றாங்க போல. அவங்க உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. எல்லோருமே பயந்து போறாங்க. ஸோ அடுத்த நாள் ஆகுது. ஷெரீஃப் ரொம்ப சோகமாக இருக்காரு. ஏன்னா இந்த டவுனில் இருக்கிற 2 பேர், டாக்டர் கிறிஸ்டியோடைய ஃப்ரெண்டு, அப்புறம் நம்ம ஜிம்மோடைய பொண்ணான ஜூலி, 2 பேருமே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. ஏதோ கனவு உலகத்துல மாட்டின மாதிரி இருக்காங்க. எங்க நம்ம டோனா வந்து ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு காட்டுக்குள்ள போறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஆர்வ கோளாறு தப்பிச்சு போனார்ல, அவருக்கு என்ன ஆச்சோன்னு தேடி போகும்பொழுது அந்த ஆர்வ கோளாறை கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி நம்ம ஜூலி அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்காங்களோ அதே மாதிரிதான் கண்ணு வெள்ளையா கனவு உலகத்துல மாட்டிக்கிட்டு ரொம்ப பயங்கரமா கத்துறாரு அந்த ஆர்வ கோளாறு. அதுவும் இந்த ஆர்வ கோளாறு கத்தும் பொழுதே அங்க ஜூலி அந்த ஃப்ரெண்டு பொண்ணுன்னு எல்லோருமே கத்துறாங்க. ஸோ அந்த 3 பேருமே ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்க நம்ம ஷெரீஃப் வந்து சாராவை கூட்டிட்டு காட்டுக்குள்ள வந்து, இங்க பாரு சாரா, உனக்கு வாய்ஸ்லாம் கேட்கும், அது மூலியமா நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணி எப்படியாவது அந்த 3 பேரை காப்பாத்திட்டோன்னு வச்சுக்கேன், எங்க இருக்கிறவங்களுக்கு உன் மேல நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஷெரீஃப் அந்த கிணறு மாதிரியான ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சார்ல, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராரு. ஆனா இப்ப அங்க இருக்கிறது வந்து பால் அடைஞ்சு போன இடிபாடுகள் தான். ஆனா அங்க அந்த சாரா வந்த உடனே எனக்கு அந்த மியூசிக் கேக்குது, அது இங்கதான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதோட அவங்க மூக்குல இருந்தும் ரத்தம் வர ஆரம்பிக்குது. அது உயிரோட இருக்கணும்னா அந்த 3 பேரை அது கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஷெரீஃபும் கென்னியும் பயந்து போறாங்க. இந்த நேரத்துல மேன்ஷன்ல எல்லாரும் தூங்காம ஆனா அதே டைம்ல கண்ணை மூடி தியானம் பண்ணி கொஞ்சம் உடம்ப ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. அதோட நம்ம டேபிதா இருக்காங்கல்ல, அவங்க ஜிம் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. விக்டரோடைய அம்மா அந்த லைட் ஹவுஸ்க்கு போனாங்களாம் குழந்தைங்களை காப்பாத்த. ஆனா அவங்க அதை செஞ்சு முடிச்சாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா நான் போகணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா என் கண்ணுக்கும் அந்த குழந்தைங்கலாம் தெரிய ஆரம்பிச்சாங்க. அவங்க செஞ்சதை இப்ப நானும் செய்யணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் என்ன போக விடுங்கன்னு சொல்ல ஜிம்மு தடுக்கிறாரு. ஆனா டேபிதா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ டேபிதா விக்டர் கிட்ட வந்து, நான் அந்த லைட் ஹவுஸ்க்கு போகணும், என்ன பண்றது, உங்க அம்மா அதை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்க, பாட்டில்கள்லாம் தொங்க விடப்பட்ட அந்த ட்ரீ மூலியமா லைட் ஹவுஸ்க்கு நம்மளால போக முடியும் அப்படின்னு இவரு சொல்றாரு. அந்த டிராயிங்கையும் அவர் வரைஞ்சு வச்சிருக்காரு. நான் அந்த ட்ரீ கிட்ட உங்களை கூட்டிட்டு போறேன்னு அவரு சொல்ல, இங்க நம்ம ஜிம்மோ அவரோட ஒய்ஃப் கஷ்டப்பட்டு போக கூடாதுன்ட்டு நீ பத்திரமா போயிட்டு வான்னு சமாதானப்படுத்துறாரு. எங்க நம்ம ஷெரீஃப் வந்து கென்னி கிட்ட, சாரா இங்க தான் அந்த மியூசிக் பாக்ஸ் இருக்குன்னு சொன்னா. அதோட அந்த நர்சரி ரைம்ல மியூசிக்கை நிப்பாட்டணும்னு சொல்லிருக்கு. அப்ப அந்த மியூசிக் பாக்ஸை நம்ம உடைச்சிட்டா எந்த ப்ராப்ளமும் இல்லல. ஆனா கென்னியும் இந்த இடம்லாம் இடிஞ்சு போயிருக்கு, இங்க மியூசிக் பாக்ஸும் இல்லையே. இப்ப இல்ல, ஆனா நான் இருந்தப்போ மார்டின் ஒரு ஆள் இருந்தாரு,
அந்த டைம்ல இந்த இடமே வேற மாதிரி இருந்தது. ஸோ நான் திரும்ப அதே நேரத்துக்கு அங்க போகணும். இந்த நேரத்துல நம்ம ஜேட் இருக்கார்ல, காட்டுக்குள்ள இருக்கிற அந்த கொகை, டாபிதாவும் விக்டரும் தப்பிச்சு வெளியே வந்தாங்களே, அந்த கொகைக்குள்ள ஆளு கயிறுலாம் கட்டிக்கிட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு அந்த சிம்பிள்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தொடர்ந்து உள்ள போகும்பொழுது திடீர்னு ஒரு 7 குழந்தைங்க அதுங்க அப்படியே வட்டமா படுத்துக்கிட்டு இருக்குங்க. மேல பார்த்து அங்குயி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ல நடுவுல நம்ம ஜேடு இருக்காரு, பயந்து போறாரு. அந்த குழந்தைங்க எதை பாக்குதுன்னு மேல பார்த்தா இவர் பாக்குற அந்த சிம்பிள் மாதிரியே மரத்தோடைய வேர்களாலவே ஆகிருக்கு. சடனா அங்க இருந்து குழந்தைகளும் அந்த சிம்பிளும் மறைஞ்சு போகுது. எங்க விக்டர் வந்து நம்ம டாபிதாவை கூட்டிட்டு அந்த பாட்டில்கள் இருக்கிற அந்த மரத்துக்கு கூட்டிட்டு வராரு. இன்னும் சொல்ல போனா என்னோட அம்மா இறந்து போய் அவங்க உடம்பு இங்க தான் இருந்தது. எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த பாட்டில் மரத்தோடைய ஓட்டைக்குள்ள நம்ம போனா ஸ்ட்ரைட்டா அது நம்மள லைட் ஹவுஸுக்கு தான் கூட்டிட்டு போகுமா. இந்த மரம் மட்டும்தான் அப்படி, மத்த மரங்கள்லாம் நம்மள எங்க கூட்டிட்டு போகும்னு யாருக்கும் தெரியாது. அதோட இந்த லஞ்ச் பாக்ஸ் என்னோட அம்மா தான் எனக்கு கொடுத்தாங்க, நான் யாருக்கிட்டையும் தர மாட்டேன், ஆனா நீங்க போற காரியம் நல்லதா முடியணும் அப்படின்னு அந்த லஞ்ச் பாக்ஸை டாபிதா கிட்ட அவரு கொடுக்கறாரு. அவங்களும் அதை வாங்கிக்கிட்டு ஸ்ட்ரைட்டா அந்த பாட்டில் மரத்தோடைய ஓட்டைக்குள்ள போறாங்க. பார்த்தா அவங்க அந்த லைட் ஹவுஸ் கிட்டையே வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் நடக்கிற இந்த பிரச்சனையில் நம்ம ஷெரீஃபோட பையனும் அந்த ஃபாத்திமாவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களாம். சரி கொஞ்ச நேரமாவது நிம்மதியாக இருக்கலாமே அப்படின்ட்டு அதை ஜாலியாக எல்லாரும் கொண்டாடுறாங்க. நம்ம ஷெரீஃப் அங்கே தான் இருக்காரு. திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. சரி சரி நான் போகணும் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாரு. எங்கள் அந்த குட்டி பையன் ஈத்தனும் வந்து சிஸ்டரான ஜூலிக்கு இப்படி இருக்கேன்னு ரொம்ப கஷ்டப்பட ஜிம்மோ வந்து ஈத்தனை சமாதானப்படுத்துறாரு. ஸோ நம்ம ஷெரீஃப் எங்கே போயிருக்காருன்னா ஒரு கண்டெய்னரில் வந்து நம்ம ஷெரீஃப், விக்டரு, டாபிதா இவங்க எல்லாரும் ஒளிஞ்சிருப்பாங்கல்ல, அந்த கண்டெய்னருக்கு தான் போறாரு. ஏன்னா அந்த கிணறு மாதிரியான இடத்துல இருந்து தப்பிச்சு நேரம் அவர் இங்க தான் வந்திருப்பாரு. ஏன்னா அந்த கிணத்துல மாட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க அந்த இடத்துல இருந்து ஒரு நெருப்பெறிகிற டார்ச் அவர் கொண்டு வந்திருப்பாரு. அதை இங்க தான் வச்சிருக்காரு. ஸோ அதை எடுத்துக்கிட்டு அவர் போகலான்னும் பொழுதுதான் கனவுலையே ஒரு லேடி இறந்து போயிருப்பாங்க. அந்த லேடியோடைய ஹஸ்பண்ட், இங்க நடக்கிற பிரச்சனைலாம் நீங்க காட்டுக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்தது, இதுக்கு காரணம் நீங்க தான் ஷெரீஃப் அப்படின்னு கன் பாயிண்ட்ல ஆளு பிடிக்க, ஷெரீஃபும் இங்க படுற இங்க நடக்கிறதெல்லாம் உன்னால புரிஞ்சுக்க முடியாது, என்னை விடு, நான் இது எல்லாத்தையும் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு மேல நீங்க சரி பண்ணி என்ன பண்ண போறீங்க, என் வைஃப் தான் போயிட்டாலேன்னு கோவப்படுறாரு. அதோட ஷெரீஃப் அவர் ஷூட் பண்ண ட்ரை பண்ண பதிலுக்கு ஷெரீஃபும் அந்த ஆளை அங்கேயே ஷூட் பண்ணி காலி பண்ணிட்டு அந்த கிணறு இருந்த இடத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு அவர் கையில இருந்த அந்த டார்ச் ஆன் பண்ண உடனேமே டக்குன்ட்டு முதல்ல அங்க மாட்டிருப்பார்ல அந்த மாதிரியே இந்த இடமே மாறுது. ஸோ இப்போ அந்த இடத்த செக் பண்ணும் பொழுது சாரா சொன்ன மாதிரியே அந்த இடத்துல அந்த மியூசிக் பாக்ஸ் இருக்கு. ஆனா அப்ப மார்டின் எப்படி மாட்டிக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி நம்ம ஜூலி, அப்புறம் அந்த ஆர்வ கோளாறு, அந்த ஃப்ரெண்டு பொண்ணுன்னு 3 பேருமே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் இங்க இருக்கிற அந்த மியூசிக் பாக்ஸ் மான்ஸ்டர் தான். சோ அந்த ரைம்ஸ்ல சொன்ன மாதிரி இந்த மியூசிக் நிக்கணும், அதுக்கு இதை அடிச்சு உடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் உடைக்கலான்னு வரும்பொழுது நம்ம ஷெரீஃபோட ஒய்ஃப் அவர் கண்ணு முன்னாடி வந்து அவரை பிரைன் வாஷ் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா ஷெரீஃப் அதெல்லாம் கேட்காம வேகமா அந்த மியூசிக் பாக்ஸை அடிச்சு உடைக்கிறாரு. இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருந்த நம்ம ஜூலி, ஆர்வ கோளாறு, ஃப்ரெண்டு பொண்ணுன்னு இங்க இருந்து மறைஞ்சு போய் திரும்ப அவங்க நார்மலா கண்ணை முழிக்கிறாங்க டவுன்ல இருந்து. அவங்களுக்கு இருந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாகுது. நம்ம ஷெரீஃபும் திரும்ப அந்த இடத்துல இருந்து இப்போ அந்த கிணறே உடஞ்சு போன மாதிரி பகல் டைம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு, எல்லோரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அப்பதான் லைட் ஹவுஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு போன டாபிதாவை காணோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. எங்க நம்ம டாபிதாவும் அந்த லைட் ஹவுஸ் மேலதான் ஏறிக்கிட்டே இருக்காங்க. ஏறும்பொழுதே குழந்தைங்களுடைய சவுண்ட் கேக்குது. எல்லாரும் அங்குயி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அப்படியே அந்த லைட் ஹவுஸோட டாப்புக்கு போனா அங்க யாரையும் காணோம், கேட்டுக்கிட்டு இருந்த வாய்ஸும் நிக்குது. சடனா அந்த இடத்துக்கு அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் ஐம் சாரி அப்படின்னு சொல்லி அங்க இருந்து நம்ம டாபிதாவை தள்ளி விட மேல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. டக்குன்னு டாபிதா கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. பார்த்தா அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அப்படியே மெதுவா ஜன்னல் கிட்ட வந்து பார்க்கும்போது தான் இவங்க அந்த டவுனை விட்டு எஸ்கேப் ஆகி வெளியே வந்துட்டாங்க. அங்க ஒரு நர்ஸ் லேடி வராங்க. நான் எங்க இருக்கேன், என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, 3 நாளைக்கு முன்னாடி ஹைக்கர்ஸ் ஒரு மலைப்பகுதி கிட்ட உங்களை கண்டுபிடிச்சாங்க, 3 நாளா நீங்க மயக்கத்துல தான் இருந்தீங்க அப்படின்னு அவங்க சொல்ல டாபிதா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. சோ நம்ம அந்த டவுன்ல இருந்து தப்பிச்சிட்டோம், ஆனா இருந்தாலும் நம்மளோட ஃபேமிலி அவங்க மட்டும் இல்லாம நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரையும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு இவங்களுக்கு தோணுது. ஆனா அதை எப்படி பண்ணணும்னு தெரியல, அப்படியே குழம்பி போயிருக்காங்க. இந்த இடத்துலயே இந்த சீசன் 2 முடியுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், திரும்ப இவங்க டவுனுக்கு போயிட்டு அங்க இருக்கிறவங்கள காப்பாற்றுவாங்களா அப்படின்னு அடுத்தடுத்த சீசன்ல தெரிய வரும். அதையும் நம்ம ரொம்ப சீக்கிரமா பார்த்துடலாம். அதுக்கு நீங்க உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் கதையில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.